ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட், ஷாப்ஸிலேருந்துலாம் ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஓன் பிராண்டுமே வந்து நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து ஒரு சில பேக் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 பேக் ஹால் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி மீஷோவில் இருக்க ஒரு சில அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக் தான் வாங்கியிருக்கேன். அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ பேக் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு பேக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நானே வந்து என்னோட ஓன் பிராண்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன், கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்களே மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொரியர் போடுறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி என்கிட்டயே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், ஃபேப்ரிக்ஸ் மட்டும் வாங்கிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபேப்ரிக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு பேக்கும் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வாங்கின பேக்கை விட இது நல்லா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு வாங்கின பேக்கை விட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு வந்து ஒரு பேக் வாங்கும் போதும். ஸோ இந்த ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்ட் எப்படி இருக்குமோ அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஒரு பேக் காட்டியிருப்பேன், அதெல்லாமே வந்து கொஞ்சம் கிளாத்து ஒரு மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு திக்காக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே இருக்க டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரி இருக்குது, கீழே ஒரிஜினல் லெதர்லாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பவுச் மாதிரி இருக்குது. இதில் ஒரு குட்டி ஜிப்பு அட்டாச் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி ஜிப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 10 out of 10 கொடுக்கலாம், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடியும் வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு குட்டியாக ஜிப் இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போதே. ஸோ மீஷோனா ஒரு சில பேர் வந்து அதில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஆப்புக்கு வந்து விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. அதில் எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூலேயே வந்து நிறைய பேர் வாங்கி இமேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க, கீழே இமேஜ் வீடியோலாம் போட்டிருப்பாங்க, அது பார்த்து வாங்குங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ நம்ம சர்ச் பண்ணி நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்த்து தான் வந்து நான் வந்து வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அதை ஆர்டர் பண்ணி பார்ப்போன்ட்டு ஆர்டர் பண்ணாதீங்க. ஒரு சில இதெல்லாம் ரேட்டிங் வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் தான் போட்டிருப்பாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் ஃபேக் ப்ராடக்ட்ஸுமே அதில் சேல் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அதெல்லாமே நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் ரேட்டிங் நிறையா இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பட் வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்து சோப்பு பவுடர் எல்லாமே கூட வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்ஸியில் வாங்கும்போது அந்த மாதிரி வந்திருக்கு.
ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்துருவோம். மீஷோலே பார்த்தீங்கன்னா ஃபேக்காகவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நான் அதை சொல்லலை, ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ஒரு சில டைம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ரேட்டிங் பார்த்து வாங்குங்க. இந்த பேக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக கொடுத்துருக்காங்க இதுவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஹேண்டில் இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு டார்க் க்ரீனில் தான் வாங்கியிருந்தேன். இது உள்ள காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு காட்டின பேக் இது வரைக்கும் வாங்கின பேக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரோப் போடுற மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, ஹூக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ உள்ளே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை அட்டாச் பண்ணிவிடுவோம். இதில் அட்டாச் பண்ணோம். ஸோ இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. இந்த சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் வந்து குட்டியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் எல்லா பேக்லேயும் இருக்க மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான், அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவிஷன் பண்ணி இந்த பக்கம் வந்து ஜிப் இல்லாமல் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஜிப் இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு டார்க் க்ரீனில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னென்ன பேக் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு எனக்கே மறந்துருச்சு. இதுவுமே செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பேக்கோட குவாலிட்டியும். இது வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து ஹேண்ட் பேக் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹேண்ட் பேக் தான். ஸோ வந்து ஹேண்டில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிப்பு கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரண்ட்டில். சூப்பராக இருக்குது, இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட காம்போவில் கொடுத்துருக்காங்க போல், ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஓகே இதில் மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுவும். இதை பர்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, வந்து ப்ரெஸ் பண்ண முடியல. இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸோ இதில் வந்து எல்லா பேக்லேயும் இருக்க மாதிரி உள்ள ஒரு ஜிப் இருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஜிப்பு கிடையாது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஜிப்பு கிடையாது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் எல்லா பேக்லையும் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்.
இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் டீடைல்ஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த பேக்கு தான் நான் ஆர்டர் பண்ணும்போது பெரிய பேக்காக வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இதுதான் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது இமேஜில் பார்க்கும்போது நான் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ இதுக்கு முன்னாடி காட்டின பேக் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் டிசைன் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு பேபி பிங்க் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒயிட்டு, பிங்க்கு, ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி போட்டிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் டிசைன் நல்லா தான் இருக்குது. உள்ள ரெண்டு பக்கமும் ஒரு பிளெயினாக கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லிங் பேக் மாதிரி வாங்கியிருந்தேன். ஹேண்டில் பார்த்திங்கன்னா இங்கே ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டேசல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு டிசைன் எதுவும் இல்லை. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டின பேக் கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. பட் டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த பார்சல் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த டிசைன் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இந்த லெதர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹேண்டிலும் இங்கேயும் மட்டும் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி காட்டின பேக்கும் அந்த மாதிரி தான் இங்கே பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெல்ட் எப்படி இருக்குமோ சேம் அதே மாடலில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்கில் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பெல்ட் மாதிரி. பட் இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதுலேயும் போட்டுக்கலாம். இல்லைனா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது. நிறையா ஹோல் கொடுத்துருக்காங்க. பட் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டு ஹோலில் போட்டிருக்கேன். ஸோ ஹைட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா. 2 சைடுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாட்டன் ஃபேப்ரிக்கில் ஒரு போ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நாட் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. இதில் வந்து எத்தனை கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா பேக்லேயும் இருக்க மாதிரி ஒரு சின்னதாக வந்து உள்ள ஒரு குட்டி ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லா பேக்லேயுமே இந்த இடத்துல இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த கம்பார்ட்மெண்ட்டும் இல்லை. நார்மலாக ஸ்லிங் பேக் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நாட் கட்டுற மாதிரி தான் இருந்தது. இது வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப நிறையா திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பத்தாது. பட் வந்து ஓகே தான். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். போன டைம் வந்து பேக் ஹால் வீடியோ போட்டுருப்பேன். அதில் வந்து ப்ரைஸ் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன்.
வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் யாரோ கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதில் ப்ரைஸே போடலை. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக எல்லா பேக்கோட ப்ரைஸ் டீட்டெயிலுமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பேக் இது தான். இப்போ இது அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேக்கோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. மீஷோவில் பார்த்தீங்கன்னா காம்போ பேக் வந்து ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசைனுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது காம்போ பேக்கில். இதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் கலரில் காட்டியிருப்பேன் காம்போ பேக். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இதுக்கு முன்னாடி 2 மீஷோ பேக் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த காம்போ பேக் கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. லெதர் வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உள்ள. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது. ஒரு பேக் இல்லை, கூட பார்த்தீங்கன்னா காம்போவில் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பிளாக் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்த்துருவோம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து அந்த பேக் வந்து ரோப் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். 2 சைடுமே மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. உள்ளேருந்து அந்த காம்போ பீஸ் வந்து எடுத்தாச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா PU அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த பேக்குக்கு செட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ட்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். கிரெடிட் கார்டு, ATM கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு குட்டியாக அழகாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக பர்ஸ் மாதிரி இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. பட் இது வந்து ஓப்பன் பண்ணுற டைப்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இப்படி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஜிப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கார்டு போட்டு வச்சுக்கலாம், காசெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது, காம்பேக்டாக இருக்கும். கையில் வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்லிங் பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் வச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ஹேண்ட்பேக்கில் கொடுத்துருக்க ரோப் வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். ரோப் அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்பேஸ். ஸோ இதை வந்து ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போ பேக் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில். செமையாக இருக்குது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேக்கும் நல்லா இருக்குது குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் வந்து மெமரி ஸ்பேஸ் இல்லை, நிறைய வீடியோஸ் வந்து நான் டெலீட் பண்ணாலுமே மெமரி ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ எல்லா பேக்குமே ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எதாவது கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வீடியோ கீழே வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படின்ட்டு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிட்டா.